என்னண்ணே இப்படி தனியாக வந்து உட்காந்துருக்கு ஆலமரத்தில்? ஆமாம் சிவா, வெயில் நல்லா இருக்கு. சரியான வெயிலாக இருக்குது. வெயிலுக்கு எதமா ஆலமரத்தில் நல்லா இருக்குது. சரி, நான் நம்ம பையில வர சொல்லியிருக்கேன். இந்த ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க. எனக்கு வந்து வித்தியாசம் வச்சா பண்ணுவோம். இந்த சிவானி சொன்னாலும் வாங்கியாச்சு. இல்லை வாங்கிட்டு வந்துட்டேன். சொன்ன மாதிரி வேமா வந்துட்டாங்க. ஆனால் என்ன இன்னைக்கு ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வர்ற டீம்ல இருந்து ஆள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. சார் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்க? ஏன் வர மாட்டீங்களா? டிராஃபிக் எவ்வளோ நேரம் சார்? ஏதோ வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்துரும். சரி, இன்னைக்கு என்ன பிளான் சொல்லுங்கள். இன்னைக்கு பிளான்லாம் சொல்லலாம். இல்லை, இன்னைக்கு பண்ணுறது இன்னைக்கு பிளான். எல்லாத்தையும் எடுத்து போடு. கரை எல்லாத்தையும் அள்ளி போடு. கட்டை உருட்டு கட்டெல்லாம் செதுக்கிட்டு வந்துருக்கு. வேறு ஹட்சன் தயிரா இன்னைக்கு மோரா பழத்தை போட்டு இன்னைக்கு பழம் மோர். நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு எல்லாம் செஞ்சிடும். அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்னென்ன கொண்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல. கடைசியில் கொத்தமல்லி கிடைக்கல. ஆத்திர வருஷத்துக்கு கொத்தமல்லி கிடைக்கல. இருக்கிற வச்சு பண்ணோம். அவ்வளோதான். இருக்கிற வச்சு நீ பண்ணுறது கிடைக்கல. லேட்டாக வந்துட்டு பார்த்தியா இல்லையா? சைதாலத்து ராஜபுரத்தை கழுவிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் கிடையாது. லேட்டாக வந்தனால இந்த தண்ணிக்கு எடுத்துட்டு உட்காருங்க. நீங்கள் இருக்கேன். இந்த சக்தி நான் டயர் பிள்ளைல ஊற்று. டயர் பிள்ளைல ஊற்று. அழிச்சு விட்டுலாம். ஆனால் இந்த ராஜபுரத்துக்குள்ள இதில் உள்ளது கொத்தில் உள்ள பிச்சு விட்டு எல்லாத்தையும் தண்ணி டக்கு டக்குன்னு போடணும். டக்கு டக்குன்னு போடு. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போடு. கொட்டு நீ ஊத்துறா. கப்ப ஊத்து வர்ற இதுல படுற மாதிரி எல்லாத்தையும் சந்திரு. அப்புறமே கடையில் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உடச்சு நானே உள்ள உடச்சு. இது எப்படி கட்டை உள்ளே விடா. அப்படியே கொட்டு எல்லாத்தையும் நேரம் நல்லா இருந்துச்சு. வீடு வந்துருச்சு. தண்ணி இல்லையா அலசி ஊத்துறதுக்கு? என் கையில் ஊற்ற கடைசியில் பார்த்துக்கோ. இருக்கிறப்ப அலசலாம் உள்ள கொண்டாடா. நீ எடுத்து வச்சுக்க. இடையில அப்படியே போட்டுருக்கேன். எல்லாத்தையும் காம்பெல்லாம் பிச்சு தனித்தனி எல்லாத்தையும் ஒன்று பிச்சு விட்டு எல்லாத்தையும் ரசப்பழத்தையும் நச்சிடக்கூடாது. ஒன்று ஒன்றா காம்பெல்லாம் எடுத்து ஒன்று தனித்தனியாக. அண்ணே இந்த முழுசாக எடுத்து விட்றேண்ணே. இதில் வடியுது. சரி, இதே ஒன்று வாங்கியது நீரே பிச்சிடலாம். அப்போல்லாம் எடுத்துடலாம் ஒன்று எல்லா தயிரும் போட்டாச்சு. தயிர் போட்டு தாரா லெஸ்ஸி விடுமா? பண்ணுவோம். ஆனால் இப்போ அதை யோசிச்சுக்கணும். இந்த வாடகை மூக்கில் ஏறினோட அதே இதே லெசி மாதிரி தான். இதே லெசி மாதிரி தான். இதெல்லாம் போடாமல் ஸ்வீட்டு. அப்புறம் கொஞ்சம் அள்ளி வைங்க. கடைசி நல்லா இருக்கும்டா. என்னடா வெங்கி இவன் எப்படா ஒதுக்குறது? சரி, நீங்கள் அது 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 இது பண்ணுறதுலேயே நான் பண்ணேன். நான் பண்ணுற பாரு. ஒன்று ஒன்று அது பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பூரா எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாலாம் இல்லை. நல்ல அது இல்லைண்ணே. இப்படி தட்டிட்டு பழங்களும் இதாக போயிடும். இந்தா உனக்கு கெட்டிக்கிட்டே இல்லாமல் அதுதான் கரெக்டாக. இந்த கொஞ்சம் தண்ணி தூக்கி அழுத்திருச்சு. வாங்க அங்கே சின்ன சின்ன வெட்டணும். பாதி மங்காய் பட்டையில் போக முடியே. காவாசி மங்காய் புளிக்குதா? ஒன்று பாரு. இருந்தா எப்படி இருக்குன்னு பாரு. எப்படி இருக்கு? பிடிக்குது. கொஞ்சமாக போட்டால் இவ்வளோ யோசிச்சு சொல்கிறேன். லைட்டாக தான் போட்டேன். ரொம்பலாம் இல்லை. சாப்பிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பிடிக்கிறேன். நானே வாய்க்கில் வச்சோன்னு தெரிய மாட்டேங்குது. வச்சோன்னு தெரியணும் நீ. ஆனால் இந்த மாங்காய் வந்து காய் புளிக்கும். பழம் நல்லா நிற்கும். ஏன்னா வைக்கிறேன். நார் மாங்காய் சொல்லுவாங்களே. நார் இருக்கதானே நல்லாயிருக்கும். பழம் டேஸ்ட் இருக்கும். செம்மையாக இருக்கும். ரொம்ப புளிக்கவும் இல்லை. ரொம்ப பழுத்தாவே காய் தான் சரியான புளிக்கும். ஆனால் பழுத்துச்சுன்னா இனிப்பு சரியானதாக இருக்கும்.
நான் எல்லாம் சைலண்ட் டீ விட்டுற சவுண்டு கேட்கணும். என்னன்னு சொன்ன செடி இருக்கு அதுக்கு என்ன பேசுகிறேன். சூப்பராக கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போடுறேன். ரொம்ப குளிச்சு சட்டிக்கு கிடைக்கல, கடையில் இல்லைங்க, கடலில் இல்லைன்னு நன்னாரியை போட்டுருவா வெட்டி. நன்னாரி வேணும், நன்னாரி இப்போ வேணாம், நிறைய வருது. போதும் கருவேப்பிலை போதுமா? பர்மிஷன் வச்சுன்னா படுத்துருவீங்க. கிண்டா லைட்டாக அப்போ தானே ஃப்ளேவர் உள்ள இறங்க டக்கு டக்குன்னு ஒரு கிண்டு சந்திர உனக்கு அதுக்கு உனக்கு வேலையே உனக்கு பெர்மனண்ட் வேலையே கிண்டுறது. சார் பர்மிஷன் கொடுத்தீங்க சார். அடுத்து வெட்டி வச்ச மாங்காய் போட்டுருமா? அடுத்து வெட்டி வச்ச மாங்காய் போட்டுருவோம். தூங்குறேங்கிறானே வீடியோ பர்மிஷன் கிடைக்குமா ஒரு மணி நேரம்? பொறுமையா இருக்கு என்ன மிதக்காது அது நஸ்காரா மிதக்காது மிதக்காது மிதக்கலை, மிதக்க எப்படி மிதக்கும்? வெயிட் இல்லைடா அது. மாதுளம்பழம் மிதக்குமோ? திராட்சை பழத்தை போட்டாச்சு. அடுத்து மாதுளம்பழத்தை ஊற்றி விட்ருவோம். அவ்வளோதான். சக்தி சும்மா இருக்கும் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். இந்த திராட்சை கவர் மிஞ்சிஞ்சா சுற்றிண்டா பாவண்டா வேலை இல்லாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா வா, இந்த பழத்துக்குள்ள கொட்டு உள்ள வா, வேலை இருந்துருக்கு. கெஸ்ட்டை நிற்க வச்சுக்கிறேன். என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் இது நீங்கள் பேசுன்னு எடுத்துட்டேன். என் கருப்பு தட்டையில அப்படியே தெரியும் வெள்ளை வெள்ளின்னு. மெதுவாக போடணும் தெரிக்குது அந்த சத்தம். அண்ணே போய் மாங்காய் பிடிச்சோம் எங்கள் வீட்டில். வீட்டில் மாங்காவே இல்லை, மாங்காயே இல்லை. ஏன் புளி கொண்டு போட்டு இது மிதக்குது பாருங்க. இது வெயிட் இல்லாதடா. தெரியல பாப்பா, தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தெரியும் மிதக்குது. மரமே இல்லைடா வீட்டில். தெறிக்க விட்டாண்டா, எல்லாத்தையும் தெறிக்க விட்டாண்டா. எல்லாம் கட்டையில தான் தெரிக்குதுடா. இப்படியே வராம அது கீழே வச்சு போடுறதே தெரிக்குது. வேறு வேலை தண்ணி ஊற்றினா தெரிக்குது. சூப்பராக இருக்குடா. அதுக்குன்னு என்னன்றது விரல் ரெண்டா போகுது. ஓகே முடிஞ்சா இது ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி டேஸ்ட் பண்ணி நம்ம பண்ண கலவை எப்படி இருக்கும்? இழுத்து ஆற்றலாம் இல்லை, குடிச்சு எப்படி இருக்கு? அடியில் தானே எல்லாமே இருக்குது. இதுக்கு பேர் தான் மக்களே கல். ஒம்பதும் ஓகே, கல் காய்ச்சறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். பழத்தோட கீழே அடியில் இதில் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி மோக்கப்படுறதுன்னு தெரியல. கரண்டி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஒரு கப்பை வச்சு இது பண்ணி மோர்னு அடியில் இருக்குது. இல்லை பழம் வராதுல்ல இருக்குது. கொலை விழும். கட்டியில் எடுத்து உள்ளதுங்க. இந்த பழத்தோட இதுதான் இருக்கும். நசுக்கியே போட்டு கட்டி எடுத்து ஒரு நிமிஷம் உட்கார வேண்டியதானே? ஏன்னா பழம் கீழே தான் இருக்கா, கடைசியிலேருந்து இங்கே போதுமா? பழம் போதும். கருவேப்பிலை மட்டும்தான் மேலே இருக்கு. ஏய் பழத்தை நச்சுரும், அந்த ஃப்ளேவர் ஆச்சு உள்ள வரட்டும். நச்சாச்சு எல்லாம் ஃப்ளேவர் ஊத்துறாவா? இங்கே நாங்கள் மாறி உங்களை கூலா ஊற்றிக்கிருக்காங்க. லைன்ல வா போ. உட்காரவாளே உட்காந்து மொழுக்குறீங்களே. ஊத்துனே அள்ளி ஊத்துனே. அண்ணன் சொல்லி நான் ஊற்றிடுறேன். மாங்காயில் 2, மாதுளம்பழத்தில் 2. சூரிய அப்படியே இங்கிட்ட உட்காருவான். தேன் தள்ளி உட்கார, இங்கிட்ட உட்காரு. அண்ணே உட்காருனே. என்ன டவுட்? கேபிள் டவுட் அவன் அதே படி 3 நாளைக்குமே அதே வந்துருக்கு. நீ எல்லாம் நாங்கள் அதே போட்டு சண்டை நல்லா ஒரே டேஸ்ட்ல இருக்கேன். அப்படி சுற்றிட்டு இந்த அடுத்து கப்பு யாருக்கு தட்டாங்க? என்ன கடைசியாளுக்கு தான் பழம் திராட்சை பழம்லாம் வரும். வெறும் மாதுளம்பழம் மட்டும்தான் இருக்குது. இது என்ன கடைசூரியா எப்படி குடி ஆராய்ச்சிக்கலாங்க தேவையில்லாம. இந்த சூர்யா எடுத்துக்கோ, சுற்றி விட்டது 2 கிண்டு. அது மேலே வரும். யாருமே திராட்சை பழம் அல்ல. சரி அதிர்ஷ்டசாலி டக்குன்னு பார்த்துக்க. நல்லா கிண்டிக்கிறேன். அதிர்ஷ்டசாலி ஒரு திராட்சை பழம் உள்ள வந்துருச்சு சக்தி. அதில் நிறைய இருக்கு. விற்கிறேன். சரி விடு. ஏன் சரி கொடுப்பாங்க. வெறும் என்ன வரேன் எனக்கு நிறைய திராட்சை வந்துச்சு, மாங்காய் வந்துச்சு. பட் என்ன விற்கினு வெறும் ஒரு மட்டும் போக சொல்லிருச்சு.
கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி போட்டு நல்லா இருக்கும். ஏன் கொத்தமல்லி இல்லாமல் இருக்கு. சரி சூரி சரி செஞ்சுக்க. இந்தா அடுத்த ரவுண்ட் இதே மூந்து தருவேன். சரி ஓகே. திராட்சை பழம் இனிக்கு இல்லை. சரி ஓகே. கொட்டை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்படி நேரம் உரிச்சில கொட்டையை கூட எடுக்காம என்னடா உரிச்சு போடுற? நம்ம போட்ட பழம்லாம் அடியில் இருக்குது கடைசியில். இப்போ கொஞ்ச நேரத்தில் உரிப்பான். பார்த்தா இனிச்சு கிடக்கு. எல்லா பழமும் கீழே தான் இருக்குது. பழம் கடைசியில் பழம் நீங்கள் அந்த கப்பா இருக்குமோ? என்ன முறை இது? ஐஸ் மோர். ஐஸ் மோர். பழம்லாம் கிடக்கு ஐஸ் மோருங்கிற. பழம் ஐஸ் மோர். பழம் ஐஸ் மோரா? பழம் அடியில் பிரிச்சு அது திங்கதே ரொம்ப நேரம் ஆகுது. கப்பை கட்டிட்டு நான் பிடிக்கிறது இந்த ஒரு மணி எந்திரா பவரில் வந்துட்டேன் பாருங்க. கம்பேக் சோனே. இந்த சக்தி இந்த சூர்யா இந்தா நீ முடிச்சு நீ கேட்காம நீ வர அங்கிட்டே வச்சிடுறேன். நான் மறந்துடுறேன். கடைசி கப்பு அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீ கேட்டாலும் கிடைக்காது. என்ன கடைசி கப்பு இதுக்கப்புறம் கேட்டாலும் கிடைக்காது. இன்னும் ஒரு கப்பு இருக்கு கடைசி கப்பு உனக்கு. இந்த சந்திர நீ கப்பாத்தி போட்டேன். இந்தா பொறுப்பே விரும்பாட்டு கொடுக்கலாம். சத்தியில் இந்த பழத்துக்கு இன்னும் இங்கே நிறையா இருக்கும் உனக்கு. அப்படி உள்ள காமி கடைசியில் இப்போ அடியில் இருக்க எல்லா பழத்தையும் 1 கிலோ பழம் இருக்குது உள்ள. இந்த 1 கிலோ பழத்தையும் நம்ம விரும்பாட்ட கொடுத்துறோம். இது 1 கிலோ ஒரு கப்பு கூட வராது. 1 கிலோ பழம் உனக்கு. சட்டி அம்மா தூரில் கொடுத்தா அப்புறம் சட்டியை கவுக்கு தான் செய்வேன். நீங்கள் போட்ட உப்பு போடாமே அடியில் தான் கிடக்குது. காணோம். ஆமாம் எல்லாமே இருக்குங்க. போட்ட எல்லாமே இருக்கு. அப்போ உப்பு மட்டும் காணும். உப்பு மட்டும் காணும். என்ன சூர்யா உப்பு போட்டியா போடலடா நீ உள்ள? அடியில் இருக்கும். உப்பு வீட்டில் எடுத்து இல்லை எங்கே உப்பு காணும் உள்ள எல்லாம் இருக்குது. நாங்கள் போட்ட 5 உப்பு நாங்கள் வாங்கின பழம் இருக்குது. எல்லா பழமும் இருக்குது. போட்ட மாங்காய் இருக்குது. போர் இருக்குது. தண்ணி இருக்குது. அன்றைக்கி போட்டு உப்பை மட்டும் காணும். நாங்கள் போட்ட இது கூட இருக்கு. உப்பு எப்படின்னே கரையும். உப்பு கரையத்தட்ட செய்யும். பழங்கள் மிதக்கத்தட்ட செய்யும். பழம் மிதக்கலையே எல்லாம் உள்ள எல்லாம் கிடந்துச்சு. எனக்கு போண்டா சாப்பிட்டு கடைசியில் நீ ஓவரா பேசுகிறேன். மாங்காய் இருந்தா எடுத்து போறாடி. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. சூப்பர். சுனே இதை கேட்டுருக்கேன். எப்படி நினைச்சு செமையாக இருந்துச்சு போரு.